ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு அருமையான குடுவை சுரைக்காய் வச்சு ஒரு கூட்டு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் பாசிப்பருப்பு கழுவி சேர்த்துக்கலாம். நான் அரை கப் பாசிப்பருப்பு, அது கூட 10 பல்லு பூண்டு, ஒரு 10-15 வெங்காயம் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம். கூடவே ஒரு 3 தக்காளி பழம் நறுக்கி சேர்த்துக்கிட்டாச்சு. இது எல்லாத்தையும் இப்போது நம்ம வேக விடலாம். வெந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச சுரைக்காயும் அதில் சேர்த்தாச்சு. நடுவில் விதைகள் எதுவும் இல்லை அப்படின்றதுனால நான் நல்லா நடுவில் இருக்க அந்த சதப்பு பகுதியோடு சேர்த்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 2 வரமிளகாய். உங்களுக்கு காரம் நல்லா இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா தண்ணி விட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம பாசிப்பருப்பு காய் கலவை நல்லா வெந்தாச்சு. ஓரளவுக்கு மலர்ந்து வேகிற இந்த பக்குவம் போதுமானது. ஏன்னா இதுக்கப்புறம் தேங்காய் விடும்போது நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போது தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த அரவையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு அந்த பச்சை வாசனை போகி ஒரு கொதி வந்துடட்டும். இப்போ அதை கொதிச்சிட்ருக்கையிலே நம்ம அதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பொரிஞ்சதும் வரமிளகாய், பெரிய வெங்காயம் தான் நான் போடுறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் தாளித்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இதை காய்கறி கலவையோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். இதை நம்ம கூட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பாட்டில் சுரைக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து செய்யுங்க. நன்றி.